தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்கியே தீருவோம். அனுர அரசு திட சங்கற்பம். குப்பை தொட்டியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட முக்கிய புள்ளியின் சடலம். கைது செய்யப்பட்டுள்ள மகிந்தவின் முக்கிய கூட்டாளி. நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. விடுதலை புலிகள் அமைப்பினரை தொடர்ந்தும் குற்றம் சாட்டும் அருண் சித்தார்த். பயங்கரவாத தடை சட்டம் செப்டம்பரில் நீக்கப்படும். நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உறுதி. வாக்குப்படுப்பதற்கு வரச்சொன்ன அரசாங்கம் என்ன செய்கின்றது? கேள்வி எழுப்பும் சஜித் பிரேமதாச. செம்மணியில் இருந்து முழுமையாக மீட்கப்பட்டுள்ள 37 மனித எலும்புக்கூடுகள். டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பால் ஸ்ரீலங்கா அரசுக்கு கடும் அழுத்தம். முதல்வர் வேட்பாளராக களமிறங்கும் விஜய். குழந்தை பெற்றுக்கொண்டால் 12 லட்சம் அறிவித்த பிரபல நாடு. தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்கியே தீருவோம் என நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்திற்குரிய முயற்சிகள் தொடரும். இந்த விடயத்தில் கடந்த கால அரசுகளை விட எமக்கே கூடுதல் பொறுப்புள்ளது. கடந்த வரவு செலவு திட்டத்தில் கூட வடக்குக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. எவ்வித பாகுபாடும் காட்டப்படவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினை உள்ளிட்ட விடயங்களுக்கும் தீர்வுகள் காணப்பட வேண்டும். எமது பிரச்சினையை அரசு உணர்ந்துள்ளது. எனவே நீதியை வழங்கும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்பட்டால்தான் பிரச்சினைகள் முழுமையாக தீரும். அதற்குரிய நடவடிக்கையையே நாம் முன்னெடுத்து வருகின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வென்னப்புல பகுதியில் உள்ள குப்பை தொட்டியிலிருந்து வர்த்தகர் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வென்னப்புவ மாரவில பகுதியை சேர்ந்த குறித்த வர்த்தகரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அவருடைய வாகனத்துடன் காணாமல் போயிருந்த நிலையில் அவரது சடலம் இவ்வாறு குப்பை தொட்டியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பின்னர் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது அவரது வாகனம் ஒரு வீட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். அந்த வீட்டில் உள்ள நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் வென்னப்புவ கிரிகம்புல பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் குப்பை தொட்டியில் காணாமல் போன வர்த்தகரின் சடலம் காணப்பட்டமை தெரிய வந்துள்ளது. கடந்த 30ஆம் திகதி இரவு குறித்த வர்த்தகர் தனது 5 நண்பர்களுடன் மது அருந்தியதாகவும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது வர்த்தகர் கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குப்பை தொட்டியில் வீசப்பட்டதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த அரசாங்கத்தின் போது அமைச்சராக பதவி வகித்த SM சந்திரசேன கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் மோசடிக்கு எதிரான ஆணைக்குழுவால் நேற்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் மிகவும் நெருக்கமாக செயல்பட்ட அரசியல்வாதிகளில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் SM சந்திரசேனவை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே எதிர்வரும் 18ஆம் திகதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியிலிருந்து இதுவரை 37 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இந்துமயான மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 9வது நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி AA ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ராஜோமதேவா சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்போடு முன்னெடுக்கப்பட்டது. 1ஆம் மற்றும் 2ஆம் கட்ட அகழ்வின் போது இதுவரை 42 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பினரால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை மற்றும் துணுக்காய் பகுதியில் அமைந்துள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சேவை அறிக்கையிடப்பட்ட இடங்கள் தொடர்பிலும் சர்வதேச விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று யாழ் சிவில் சமூக அமைப்பின் தலைவர் அருண் சித்தார்த் தெரிவித்துள்ளார். அந்த பகுதியிலும் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்
செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இராணுவத்தினரால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு தற்பொழுது விசாரணைகள் இடம்பெறுகின்றது. ஆனால் ஒரு அமைப்பு சேராமல் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு எதிராக வழக்கு தொடரவும் முடியாது என்ற நிலைப்பாடு நீதிமன்றத்தில் காணப்படுகின்ற பொழுது எங்களுக்குரிய நீதியினை பெற்றுத் தருபவர்கள் யார்? குறிப்பாக 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பினரால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் துணுக்காய் பகுதியில் அமைந்துள்ள நெற்களஞ்சிய சாலை கட்டட தொகுதியில் ஒரு சித்திரவதை முகாமினை இயக்கி வந்துள்ளார்கள். பின்னர் அங்கிருந்து அவர்கள் கொலை செய்யப்பட்டு பவானி குளம் சிவபுரம் பகுதியில் எரியூட்டி அவர்களுடைய சாம்பல் நீரில் கரைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரம் முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேசத்தில் உள்ள காணியொன்றில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினரால் சித்திரவதைக்கு உள்ளாக்கி புதைக்கப்பட்ட 4000 பேரின் உடல்கள் இருப்பதாக கூறி குறித்த பகுதிக்கு விஜயம் செய்த அருண் சித்தார்த் பொதுமக்களால் பகிரங்கமாக வெளியேற்றப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எமக்கு கற்பிப்பதற்கு கதிரையும் மேசையும் எடுத்து வர சொன்ன அரசாங்கம் எதுவும் செய்ய முடியாமல் தவிக்கின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மக்கள் வாழ்வதற்கான உரிமை மறுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தொடர் கொலைகள் நடைபெறுகின்றன. அதற்கான காரணத்தை கூற முடியாமல் அரசாங்கம் தவிக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எமக்கு கற்பிப்பதற்கு கதிரையும் மேசையும் எடுத்து வர சொன்ன அரசாங்கம் எதுவும் செய்ய முடியாமல் தவிக்கின்றது. மேலும் அரசு மிகவும் மந்தமான கொள்கையையே கடைபிடிக்கின்றது. ஆகவே இனிமேலாவது நாட்டில் நீதி நியாயத்தை நிலைநாட்டுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜூலை 9ஆம் திகதியுடன் காலக்கெடு முடிவடையும் நிலையில் அமெரிக்காவுடன் வரி ஒப்பந்தம் தொடர்பாக நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா கேள்விகளை எழுப்பியுள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த கேள்வியை அவர் முன்வைத்துள்ளார். அதில் வியட்நாம் இந்த வாரம் தனது 46% பரஸ்பர வரியை 20% வரியாக குறைத்துள்ளதாக அறிவித்ததை விட ஸ்ரீலங்கா அரசாங்கம் சிறந்த ஒப்பந்தத்தை பெற முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்தோடு இந்தியாவும் சில வரிச்சலுகைகளை சுழற்சி முறையில் குறைத்து விரைவில் முழுமையான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் ஹர்ஷடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இதுபற்றி கேட்டபோது அமைச்சர் அனில் ஜெயந்த இலங்கை தான் ஆசியாவிலேயே அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடாத்தும் ஒரே நாடாக உள்ளது என்றும் நேர்மறையான முடிவுகள் கிடைக்கும் என்றும் கூறியதாக ஹர்ஷடி தெரிவித்துள்ளார். எனினும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் நாங்கள் பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவோம், வளர்ச்சி கொண்டு வருவோம் என்று மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் கடைசியில் வெறும் சொற்களாகவே மாறிவிட்டன என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் கட்டண வரி வீதங்களை குறிப்பிடும் கடிதங்களை நேற்று முதல் பல்வேறு நாடுகளுக்கு அனுப்ப தொடங்குவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சீனாவில் குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் ரூபாய் 12 லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டு வருவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குழந்தை பிறப்பு விகிதம் குறைவு காரணமாக மக்கள் தொகை சரிவு உலகளவில் பெரும் பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது. மக்கள் தொகை உலகளவில் முதலிடத்தில் இருந்த சீனாவும் இந்த பாதிப்பை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக தனது ஒரு குழந்தை திட்டத்தை சீனா 10 ஆண்டுகளுக்கு முன்னரே கைவிட்டுவிட்டது. இருந்தும் கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சீனாவில் குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்துள்ளது. உற்பத்தி துறையில் உலகின் முன்னணி நாடாக விளங்கி வரும் சீனாவுக்கு இது முக்கிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. இதன் காரணமாக குழந்தை பிறப்பை ஊக்குவிக்கும் வகையில் குழந்தை கொள்ளும் பெண்களுக்கு சீனா நிதியுதவி வழங்கி வருகின்றது. முன்னதாக 2025ஆம் ஆண்டு முதல் பிறக்கும் குழந்தைகளுக்கு சீன அரசு சார்பில் 3 வயது வரை ஆண்டுதோறும் 3500 ஜுவான் வழங்கப்படும் என அறிவித்தது. இந்த நிலையில் ஹோஹாட் பகுதியில் 2வது குழந்தைக்கு 50,000 ஜுவானும் 3வது குழந்தைக்கு 1 லட்சம் ஜுவானும் வழங்கப்படுகின்றது. குழந்தை பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க தென்கொரியா, ஜப்பான் மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இதேபோன்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் வேட்பாளராக விஜயை தெரிவு செய்து செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதன்படி கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கான அதிகாரத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டை நடாத்துவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதுடன் திருச்சி அல்லது மதுரையில் இரண்டாவது மாநில மாநாட்டை நடாத்த செயற்குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 1979 ஆண்டு காலப்பகுதி முதல் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதமளவில் முழுமையாக நீக்கப்படும் என்று நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 1979 ஆண்டில் தற்காலிக ஏற்பாட்டு சட்டமாகவே பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டது. எனினும் அது இன்றளவிலும் நீடிக்கின்றது. இந்த நிலையில் குறித்த சட்டத்தை நீக்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழு தற்பொழுது அனைத்து கருத்துக்கள் யோசனைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றது. பொதுமக்களின் கருத்துக்களும் கோரப்பட்டன. அந்த வகையில் செப்டம்பர் மாதமளவில் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படும். கருத்து சுதந்திரம், அரசியல் சுதந்திரம், அடையாளம் என்பவற்றை பாதுகாக்கும் வகையிலும் சர்வதேச நியமனங்களுக்கு அமையவும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலுமே புதிய சட்டத்தை இயற்ற எதிர்பார்க்கின்றோம். பழைய பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் இருந்த விமர்சனங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும். அதேவேளை நூதன பூகோள பயங்கரவாதத்துக்கு முகம் கொடுப்பதற்குரிய சட்ட பாதுகாப்பு கவசமும் அவசியம். அதற்குரிய ஏற்பாடும் செய்யப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார்.